நீங்களே என் அம்மா அப்பா கிட்ட வந்து என்ன பிடிக்கலன்னு சொல்லிடணும். இப்படி ஒரு உதவியை கேட்கறதே தப்புதான். எனக்கு புரியுது. உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறோமேன்னு எனக்கு சங்கடமா தான் இருக்க. ஆனா என் நிலைமை அப்படி. விருப்பமே இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேருக்குமே சந்தோஷமே இருக்காது, நிம்மதியும் இருக்காது. இப்பவே இதை டிராப் பண்ணிடுறது தான் நமக்கு நல்லது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன கீர்த்தனா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க சைலண்டாவே இருக்கீங்க. இந்த ஹெல்ப் நீங்க செய்வீங்கல்ல? உங்க மௌனம் எனக்கு ஃபேவரபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி அகைன். என்ன மீனாட்சி, இது குட் மார்னிங்கா குட் ஈவினிங்கா? என்ன வம்பு பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? இல்ல, வழக்கமா காலையில தான் படபடன்னு பம்பரமா வேலை செஞ்சுட்டு இருப்பேன். சாயங்காலம் டிவியே கதின்னு போய் உட்காந்துருவேன். இன்னைக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. கறக்காதீங்க, கேசரி சூடு ஆறிடுங்க, மூடிவீங்க. இன்னைக்கு என்ன விசேஷமா மீனாட்சி? இல்லையே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, வழக்கமான ஈவினிங் டிஃபன் கேட்டா ஒரு பிரெட்டோ பிஸ்கட்டோ கொடுத்து ஏமாத்திடுவேன். ஆனா இன்னைக்கு கேசரி செஞ்சிருக்க, ஏதோ புதுசா கிரேவி வேற ரெடி ஆயிட்டு இருக்கு. விருந்தாளிங்க யாராவது வர போறாங்களா? ஆமாங்க, மருமகளுக்காக தான் செஞ்சுட்டு இருக்கேன். புரியலையாம்மா? உங்களுக்கு ஒன்னும் புரியாது. நம்ம மருமக கீர்த்தனாக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். ஓஹோ, பாவங்க, அவ 3 வேளையும் ஹோட்டலே சாப்பிட்டு அவன் நாக்கு செத்து போய் கிடக்கும்லங்க. என் மருமகளுக்கு வாய்க்கு ருசியா செய்யணுமே தான் இதெல்லாம் சமைச்சிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வர போற மருமக தான் கல்யாணத்துக்கு முன்னாடி மாமியார காக்கா பிடிக்கணும்னு நினைப்பா. நம்ம வீட்டுல எல்லாம் தலைகளா நடக்குது. சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. மருமக மேல இப்பவே அக்கறை இருக்கிறது நல்லதுதான். ஆனா இதெல்லாம் யார் கொண்டு போய் கொடுக்கறது? இது என்ன கேள்வி? நீங்க தான் கொண்டு போய் கொடுக்கணும். அது சரி, என்ன கேட்காமலே முடிவு பண்ணிட்டியா? இல்ல, எது கேட்கணும்? நான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருக்கேன், அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வலிக்குதா? இத பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்க்ல உட்காந்து அரட்டை அடிக்கிறத விட இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இரு, வந்து பேசிக்கிறேன். கீர்த்தனா, உன்னை பத்தாம பேசிட்டு இருந்தோம். உனக்கு 100 ஆயுசு. ஏன் வாசல்ல நிக்கிற? உள்ள வாமா. ஒரு நிமிஷம். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்க, வலதுகால எடுத்து வச்சு வா. வாமா. வாமா, வா. மீனாட்சி, யார் வந்திருக்கா பாரு. மீனாட்சி, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. வேலையில எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா போய்கிட்டு இருக்கு. நீ இங்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்பதான் நாங்க உன்னை பத்தி பேசிட்டே இருந்தோம். நினைச்ச உடனே வந்து நின்னுட்ட. இதுதான் தெய்வ சங்கல்பம்ன்றது. சரி உட்கார், இதோ வரேன், உட்கார். நீங்க வரலனாலும் நாங்க உன்னை தேடி அங்க வந்திருப்போம். பரவாயில்ல, உட்காரு உட்காரு. இந்தா. வேண்டாம் அம்மா, சாப்பிடு. நீ சாப்பிடலனாலும் அந்த கேசரி உனக்கு தான் வந்து சேரும். ஏன்னா உங்க அத்தை உனக்கா ஸ்பெஷலா பண்ணது. இந்தா. ஆமாம்மா, கேசரி டிஃபன் எல்லாம் செஞ்சு உனக்கு கொடுத்து அனுப்பலான்னு இப்பதான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீயே வந்துட்ட. அதுவும் நல்லதா போச்சு. இங்கே சூடா சாப்பிட்டுட்டு
மெதுவா போலாம். சாப்பிடு. உங்களுக்கு எதுக்குமா வீண் சிரமம் எல்லாம்? இதுல நம்ம கஷ்டம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செய்யற சந்தோஷம் இருக்கே, அது தனி. இதோ பாரு, இந்த ஒரு இதோட நான் விடல. இனிமே உனக்கு இங்க காலையில டிஃபன், மத்தியானம் சாப்பாடு நானே செஞ்சு உன் ஆபீஸ்க்கு கொண்டு வருவேன். ஆபீஸ் முடிஞ்ச உடனே நீ நேரா இங்க வந்துரு. ராத்திரி உனக்கு என்ன பிடிக்குதோ நீ என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மாமா, நான் வெளியவே பாத்துக்கிறேன். ஏன் நம்ம வீட்டுல சாப்பிட்றதுக்கு உனக்கு சங்கோஜமா இருக்கா? இதோ பார் கீர்த்தனா, இன்னும் கல்யாணம் மட்டும்தான் நடக்கல. ஆனா உன்னை எப்பயோ நாங்க மருமகளா ஏத்துக்கிட்டோம். இல்ல இல்ல, உன்னை மகளாவே ஏத்துக்கிட்டோம். தயவு செஞ்சு நீ எங்களை அந்நியமா நினைக்காத. என்ன, இது உன் வீடு. இங்க உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அந்த வீட்டுல நீ எவ்வளவு உரிமையா இருந்தியோ அதை விட அதிகமான உரிமையோட நீ இங்க இருக்கலாம். என்ன, அதுதாம்மா எங்களுக்கும் சந்தோஷம். சாப்பிடு. ஏமா அப்படி வச்சுட்டு இருக்க? சாப்பிடு. அம்மா, இந்த கல்யாணம்